வளரும் ஒவ்வொரு குழந்தையின் முதல் கதாநாயகன் தனது தந்தையாகத்தான் இருக்க முடியும். பல தந்தைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாகிறார்கள். சில தந்தைகள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாகி போகிறார்கள். ஜான் சி மேக்ஸ்வெல் என்ற எழுத்தாளர் தலைமை பண்பை வளர்த்தெடுக்கும் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு தந்தைதான் தலைமைத்துவத்தின் முன்னோடி என்பதை தான் படித்த இந்த கவிதை மூலம் எடுத்துரைக்கின்றார். என்னை பின்தொடரும் அந்த சிறுவன் என்ற தலைப்பின் கீழ் உள்ள கவிதை இது. நான் கவனத்துடன் இருக்க விரும்புகிறேன். ஒரு சிறுவன் என்னை பின்தொடர்கிறான். நெறி தவறி போகும் துணிச்சல் எனக்கு இல்லை. அவனும் அதே வழியை பின்தொடர்வான் என்ற பயம்தான் காரணம். அவன் கண்களில் இருந்து நான் ஒருபோதும் தப்ப முடியாது. நான் எதை செய்வதை அவன் பார்த்தாலும் அவனும் அதையே முயற்சிக்கின்றான். என்னை போல் ஆகப்போவதாக கூறுகின்றான் என்னை பின்தொடரும் அந்த சிறுவன். தன்னுடைய மகன் சாதனையாளராக வேண்டும் என்ற அறிவுரைகளை அள்ளித்தரும் தந்தையை விட தன்னுடைய ஒவ்வொரு சோதனையையும் சாதனையாக மாற்றி வாழ்ந்திடும் தந்தை சிறந்த தலைவனாகிறான். கிம் பெக் என்ற அறிஞர் தன்னுடைய ஞாபக திறத்தினால் இந்த உலகத்தையே அதிசயிக்க செய்தவர். ரெயின்மேன் என்ற படம் இவரின் இயல்பை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டதே. ஒரு நாளைக்கு 8 புத்தகங்களை படிக்கும் திறன் கொண்ட இவர் ஒரே சமயத்தில் தன் 2 கண்களால் இருவேறு பக்கங்களை படிக்கும் ஆற்றல் கொண்டவர். தான் படித்த ஒவ்வொரு புத்தகத்தின் வார்த்தையையும் தெளிவாக நினைவு கூறும் ஆற்றல் கொண்டவர். அமெரிக்காவின் ஒவ்வொரு மாகாணத்தின் பின்கோடும் ஒவ்வொரு தெருவின் பெயரும் கிட்டத்தட்ட 1000 பாடல்களின் வரிகளும் கூட இவருக்கு அத்துப்படி. இப்படி இவரது நினைவுத்திறனுக்கு சான்றாகும் நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். ஆனால் பிறக்கும் போது இவருடைய மூளையின் செரிபெல்லம் என்னும் பகுதி சேதாரமாயிருந்தது. அவரது வலது மூளையும் இடது மூளையும் தொடர்பில்லாமல் இருந்தது. அந்த குழந்தையின் மருத்துவ அறிக்கையினை படித்த நரம்பியல் மருத்துவர்கள், இந்த குழந்தையை மறந்து விடுங்கள், ஏதாவது ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடுங்கள், இந்த குழந்தையால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் அவரது தந்தை பிரான் அந்த வார்த்தைகளை ஏற்கவில்லை. தன்னுடைய குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்து அவரை 30 வருடங்கள் பேணி காத்து அவரை சாதனையாளராக மாற்றினார். உலகை வியக்க வைத்த கீம் என்ற அந்த நினைவுலகின் அரசனுக்கு பல் துலக்குவது, குளிப்பது போன்ற தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு கூட தன்னுடைய தந்தையின் உதவி தேவைப்பட்டது. ஒருமுறை பிரானிடம் ஒரு நிருபர் கிம்மை வளர்ப்பதில் உங்களின் அனுபவம் எப்படி இருந்தது என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு பதிலாக அவர், ஒரு நாளில் 30 மணி நேரமும் ஒரு வாரத்தில் 10 நாட்களும் உழைத்த ஒரு தந்தையின் நிகரில்லா அன்புதான் ஒரு மனிதனால் எத்தனை விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் என்று இந்த உலகம் அறியச் செய்துள்ளது என்றார். தன் பிள்ளைகளுக்காக, அவர்களின் மேம்பாட்டிற்காக மெழுகாய் உருகி ஒளி தரும் தந்தையரின் எழுதப்படாத சரித்திரங்களும் அறியப்படாத சரித்திரங்களும் எண்ணற்றவை. இறைவனுக்கு முன் வைத்து துதிக்கப்படும் தாய் தந்தையர் மீது கொண்ட பக்தியால் இறைநிலை அடைந்தவர்களுக்கென்று இந்திய சரித்திரத்தில் தனி இடம் உண்டு. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று இன்முகத்துடன் வனவாசம் சென்ற ராமனும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரம்மச்சாரிய வாழ்வு கொண்ட பீஷ்மரும் தந்தை மீது கொண்ட பக்தியின் உச்சத்தை தொட்டவர்கள். தன் உழைப்பாலும் உணர்வாலும் அன்பென்னும் குணத்தாலும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தோழனாய் தலைவனாய் திகழும் தந்தைக்கென்று சரித்திரத்தில் என்றுமே ஒரு அத்தியாயம் உண்டு. பணத்தை மட்டுமே அள்ளித்தந்து அறிவுரைகள் சொல்லி தொலைநுட்பத்தில் தொலைந்து போகும் தந்தைகளின் அத்தியாயம் வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்களுடன் மட்டுமே அழிந்து போகும். தன் பிள்ளைகளுடன் தோழமையாய் பழகி குடும்பத்தின் கனவுகளுக்காக தன் கனவுகளுக்கு கல்லறையை இன்முகத்துடன் அமைத்துக் கொள்ளும் தந்தை அமையப்பெற்ற ஒவ்வொரு பிள்ளையும் வாழும் பொழுதே இறைவனுடன் வாழும் வரம் பெற்ற பிள்ளைகள். ஆனால் அந்த தந்தையின் கண்களில் கண்ணீருக்கும் மனதில் வருத்தத்திற்கும் காரணமான பிள்ளைகள் தன்னை கைகளில் ஏந்திய இறைவனை தொலைத்துவிட்டு ஆலயத்தில் இறைவனை தேடுவதில் பயனில்லை. அன்னையிட்ட அமுது உடலுக்கு உணவு, தந்தையிட்ட தைரியம் மனதிற்கு அமுது. அன்னை கருவில் சுமந்திட்ட குழந்தையை கருத்தில் தினமும் சுமந்து வாழ்ந்திடும் அனைத்து தந்தையினருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.